ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்க அறையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு கடிதத்தை படித்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே குறிப்பாக மகன்கள் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சென்னை நங்கநல்லூர் பகுதியில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிக்கடை நடத்தி வரக்கூடியவங்க தான் ராஜி. இவங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சரளமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு கொலையை அவங்களுடைய கணவர் தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், மனைவியோட நடத்தையில் சந்தேகப்பட்டு அவங்கள கொண்டுட்டு பத்தாவதுக்கு நைலான் கயிறு மூலயமா அவரும் தற்கொலை பண்ணியிருக்காராம். இவங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து அவங்க மகன் போலீஸை கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அவங்க இறந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா மகன் வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குமூலத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால் மகன் வீட்டில் அந்த சமயத்தில் 3ஆவதா யாராவது நபர் உள்ள வந்து இவங்க 2 பேர் அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் இப்போ போலீஸார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்க வீடு முழுக்க எல்லா இடங்களையும் தரவை செக் பண்ணுறாங்களாம். புதுசாக, அதாவது முகம் தெரியாத நபர்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது பதிவாயிருக்குதா, யாரோட செருப்பு வச்சாவது பதிவாயிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இவங்களோட அறையை சுத்தப்படுத்தும் போது இவங்க அறையில் கணவர் சுப்பிரமணியன் தான் கைப்பட எழுதின ஒரு கடிதம் ஒன்று கிடச்சிருக்குது. அந்த கடிதத்தில் தான் மனைவிக்கும் தனக்கும் பல நாட்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும், எனக்கு வேறு வழி தெரியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக அந்த முடிவை எடுத்துட்டேன், அவசரப்பட்ட கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன், என் மனைவி போனதுக்கு பிறகு எனக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு விருப்பம் இல்லை, நானும் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூ ராஜி அப்படிங்கிற மாதிரி தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருக்காராம். இந்த ஒரு கடிதத்தை எடுத்து பார்த்துட்டு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் கணவர் சுப்பிரமணியன் ஸ்ரீ சில்க்ஸ் ராஜி மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருந்திருக்காரு. அந்த அன்பு ஒரு கட்டத்தில் பொசசிவாகவும் சந்தேகமாகவும் மாறி இருக்குதான். பிஸ்னஸ் விஷயமா, யூடியூப் விஷயமா அடிக்கடி ஃபோனில் பேசுறது, இன்ஃப்ளூயன்ஸரோட மீட்டிங் அட்டன் பண்ணுறது, வெளியூருக்கு பயணம் போகிறது, அவங்க துணி கடைக்கு தேவையான ஸ்டாக் விஷயமா மிட் நைட்டில் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கணவர் சுப்பிரமணியனுக்கு ராஜி மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குதான். சொல்லப்போனால் இவங்க கூட பழகின நெருங்கின நிறைய பேர் அவர் ஒரு சைக்கோமா நடந்துக்காரு அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் ராஜி சொன்னதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மனைவி நடத்தை மேலே சந்தேகம் இருந்திருக்கு. கொஞ்ச நாட்கள் மனைவி கிட்ட கோச்சிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா வீட்டுக்கு போய் தங்கிட்டாராம். இப்போ ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி தான் சுப்பிரமணியன் இப்போ அவங்க அக்கா வீட்டிலேருந்து திருப்பி சென்னை நங்கநல்லூர் பகுதிக்கு வந்து மனைவி ராஜிக்கிட்ட வந்திருக்காரு. வந்த அடுத்த ஒரு 10 நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி நடந்துக்கூடிய அந்த விஷயத்தில் இவங்களுக்கும் ராஜிக்கும் இடையில ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக 2 மகன்களும் வீட்டில் அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எந்த அளவுக்கு மனைவி ராஜி மேலே அவருக்கு கோபம் இருந்திருந்தா, தலையோட இடது பகுதியில் 2 வெட்டுக்கள், தோள்பட்டையில் வெட்டுக்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட உடம்புல மட்டுமே வெட்டுக்காயங்கள் அதிகமாக இருந்திருக்குதாம். இப்போ அவங்க கூட பல நிறைய பேர் ராஜிக்கு இந்த நிலைமை வாரி வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆழ்ந்த அனுபவங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.